பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கிடைக்கிற காலேஜ்ல கிடைக்கிற கோர்ஸ் எடுத்து படிச்சு வேலை தேடி அலைஞ்சு நானும் சாதாரண லைஃப் தான் வாழணுமா? சிலருக்கு மட்டும் படிக்கும் பொழுதே லட்சத்திலையும் கோடியிலையும் பிளேஸ்மெண்ட் கிடைக்குதே, நமக்கும் அது போன்ற வாய்ப்புகள் கிடைக்குமா? எப்படியாவது படிச்சு முடிச்சு 4-5 வருஷத்துல என் குடும்பத்துடைய பொருளாதார நிலையை உயர்த்தணும், சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எங்க போய் படிக்கலாம்? பள்ளியில படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்க முடியும். மாணவர்களே, we are born into a world of opportunities. நிறைய வாய்ப்புகள் நிறைந்த உலகத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா சரியான வாய்ப்புகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய 85 மில்லியன் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது 2025க்குள்ள காணாம போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல 97 மில்லியன் புதிய வேலை வாய்ப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாற்றம் ஒன்றுதான் மாறாது. நிறைய மாற்றங்கள் நம்மளை சுத்தி நடந்தாலும் அந்த மாற்றங்களை எல்லாம் சமாளித்து வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான 10 ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப மாணவர்களை இந்த திறமைகளை நீங்க வளர்த்துக்கணும். இந்த திறமைகளை வளர்க்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல போய் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை போய் நீங்க படிக்கணும். அப்போ இந்தியாவுக்குள்ள இது போன்ற கல்வி நிறுவனங்கள் என்னென்ன இருக்குது, அந்த கல்வி நிறுவனங்கள்ல போய் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு எழுத வேண்டிய நுழைவுத் தேர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்ப மாணவர்களே, இந்தியாவுக்குள்ள மத்திய அரசால் நடத்தக்கூடிய தலை சிறந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அந்த கல்வி நிறுவனங்கள்ல போய் நீங்க சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க முக்கியமா எழுத வேண்டிய ஒரு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறதான் JEE அட்வான்ஸ். இந்த நுழைவுத் தேர்வு நீங்க எழுதுனீங்கன்னா இந்தியால டாப்ல இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களே டாப்ல இருக்கக்கூடியதான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த கல்வி நிறுவனத்துல போய் நீங்க படிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி ரோபர்லி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி விசாகப்பட்டினம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரம். இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நீங்க போய் சேர்ந்து படிக்க முடியும். இப்ப மாணவர்களே, இந்த வீடியோல இந்த கல்வி நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள எவ்வளவு இருக்குது, இந்த கல்வி நிறுவனங்கள்ல என்ன மாதிரியான பாடப்பிரிவுகள் படிக்க முடியும், இங்க படிச்சு முடிச்சு வர்றப்ப வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும், இந்த JEE அட்வான்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி, இந்த தேர்வை நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். எனவே மாணவர்களே, நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இமீடியட்டா சேரும். இப்ப மாணவர்களே, நீங்க JEE அட்வான்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரையிலும் நீங்க நினைச்ச எல்லா மாணவர்களும் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. இந்த எக்ஸாமை எழுதணும் அப்படின்னா நீங்க முதல்ல எழுதியிருக்க வேண்டிய ஒரு தேர்வு அப்படிங்கிறது JEE மெயின் எக்ஸாம். இந்த JEE மெயின் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 வாய்ப்புகள் அப்படிங்கிற மாணவர்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல முதல்ல இருக்கக்கூடிய 2.5 லட்சம் மாணவர்கள் மட்டும்தான் இந்த JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ல நீங்க வாங்கின மதிப்பெண்களை பொறுத்து அடுத்து ஜோசா கவுன்சிலிங்ல கலந்து கொண்டு இது போன்ற கல்வி நிறுவனங்கள்ல போய் நீங்க சேர்ந்து நீங்க படிக்க முடியும். JEE மெயின் எக்ஸாமை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 2 பேப்பர் உங்களுக்கு இருக்கும். நீங்க BE BTech படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் பேப்பர் 1 எழுதிருப்பீங்க. நீங்க IIT-ல போய் நீங்க BE BTech படிக்கணும் அப்படின்னா நீங்க JEE அட்வான்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதணும். அதே மாதிரி JEE மெயின்ல பேப்பர் 2A எழுதி இருக்கக்கூடிய மாணவர்கள் IIT-ல போய் நீங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஆனா அது கூட ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்டையும் நீங்க எழுதிட்டு IIT-லயும் குறிப்பா 3 IIT-ல மட்டும்தான் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல IIT கராக்பூர், ரார்க்கி, வாரணாசி, இந்த 3 IIT-ல போய் நீங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் நீங்க படிக்க முடியும். இந்த பி பிளானிங் படிப்பதற்காக பேப்பர் 2B எழுதக்கூடிய மாணவர்கள் JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எந்த IIT-லயும் இந்த பி பிளானிங் அப்படிங்கிற கோர்ஸ் இல்லாதனால நீங்க JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய தேவை அப்படிங்கிறது கிடையாது. மாணவர்களே, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் டாப்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்வி நிறுவனங்கள் தான் NIRF ரேங்கிங்லயும் நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியதா இருக்கும். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 23 IITs இருக்குது. BTech மற்றும் BS படிப்புகள் 4 வருட படிப்புகளா இங்க படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இது கூட பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்சஸ் நீங்க படிக்க முடியும். டியூயல் டிகிரி கோர்சஸ் ஆக BTech MTech மற்றும் BS MS போன்ற படிப்புகள் இங்க நீங்க படிக்க முடியும். இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஆக MTech மற்றும் MS படிப்புகளும் 5 வருட படிப்புகளாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் போய் நம்ம இங்க IIT-ல படிக்கணும் அப்படின்னா, இங்க படிச்சு முடிச்சுட்டு போகக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க லட்சத்திலிருந்து கோடிகள் வரல உங்களுக்கு சம்பளங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ட்டு இருக்குது. நிறைய தொழில் முனைவோர்கள் எல்லாமே இங்கிருந்து வரக்கூடிய மாணவர்களாகத்தான் இருந்துட்டு இருக்காங்க. நல்ல தரமான
கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது. அதனுடைய வரிசையில அடுத்து இடம்பெறக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் அப்படிங்கிறது தான் ஐசர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச். அப்படி இந்தியா முழுக்க 7 ஐசர்ஸ் இருக்குது. இந்த 7 ஐசர்ஸ்ல இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கைன்னு வந்து பாத்தீங்கன்னா 1285 இடங்கள். ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு போகக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 214 இடங்கள் இருக்கு. இது கூட நீங்க இந்த ஐசர் நிறுவனம் நடத்தக்கூடிய ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமாகவும் மீதி இடங்கள் வந்து உங்களுக்கு போய் நீங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்களே, இங்க ஐசர்ல என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ் கோர்சஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, எம்எஸ் கோர்சஸ் நீங்க இங்க போய் படிக்கலாம், எம்எஸ்சி கோர்சஸ் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது கூட இன்டகிரேட்டட் கோர்சஸ் 5 வருடம் பிஎஸ் எம்எஸ் கோர்சஸ் நீங்க படிக்கலாம். மாணவர்கள், இந்த வரிசையில என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்தியாலேயே அதிகமான ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது தான். 2 வகையான படிப்புகள் நீங்க படிக்க முடியும். ஒன்னு வந்து ஆராய்ச்சி படிப்பை நீங்க படிக்கலாம், அது கூட பிடெக் படிப்புகளை உங்களுக்கு இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஜேஇ மெயின் எக்ஸாம் மதிப்பெண்கள் மூலமாகவும் ஜேஇ அட்வான்ஸ் மூலமாகவும் நீட் யூஜி மற்றும் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த மதிப்பெண்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல போயிட்டு நீங்க ஆராய்ச்சி படிப்புகளை வந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல போய் பிடெக் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் படிக்கணும் அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் நீங்க கண்டிப்பா எழுதி இருக்கணும். அந்த பெட்ரோலியம் சார்ந்த நிறுவனங்கள்ல அதிகமான வேலை வாய்ப்பை பெற்று தரக்கூடிய 2 கல்வி நிறுவனங்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதல்ல வரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது தான் ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல வந்து 79வது பொசிஷன்ல இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபண்டட்ல 2007 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் உருவான ஒரு கல்வி நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமா இருக்குது. இந்த நிறுவனத்துல உங்களுக்கு பிடெக் படிப்புகளும் ஐடிடி படிப்புகளும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பிடெக் படிப்புகளை பொறுத்தவரை உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ரெனோவபிள் எனர்ஜி இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐடிடி கோர்சஸ் பொறுத்தவரையிலும் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நல்ல வேல்யூவான ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. பிடெக் இன் ஜியோ இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக் இன் ஜியோ பிசிக்ஸ் டெக்னாலஜி, ஜியாலஜிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்புகளை நீங்க படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிடெக் படிப்புகளை பொறுத்தவரையிலும் அதுல 410 இடங்களும், நீங்க ஐடிடி கோர்சஸ்ல வந்து 70 இடங்களும் உங்களுக்கு இங்க இருக்குது. இந்த வரிசையில மற்றும் ஒரு பெட்ரோலியம் சார்ந்த ஒரு படிப்பை வழங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் எனர்ஜி. இந்த கல்வி நிறுவனமானது ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். இந்த கல்வி நிறுவனமானது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஆயில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டு, அது கூட ஓஎன்ஜிசி மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஒரு கொலாபரேஷன்ல உருவான ஒரு கல்வி நிறுவனம் தான் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் எனர்ஜி அப்படிங்கிறது. இந்த கல்வி நிறுவனத்துல உங்களுக்கு 3 வகையான கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பொறுத்தவரை 63 இடங்களும், கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை 62 இடங்களும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை 40 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடங்கள் முழுக்க நீங்க இந்த ஜேஇ அட்வான்ஸ் அந்த மதிப்பெண்களை வச்சுதான் உங்களுக்கு வந்து இங்க ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக இங்க வந்து 10% கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாசம் 3000 ரூபாய் வந்து உங்களுக்கு இங்க ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வரிசையில இன்ஜினியரிங் கேட்டகரியில என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல 43வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறதா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த ஐஐஎஸ்டி அப்படிங்கிறது. ஸ்பேஸ் சயின்ஸ் ரிசர்ச்ல ஒரு தரமான ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் சயின்ஸ் ரிசர்ச்ல வேர்ல்டுலயே லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த ஐஐஎஸ்டி அப்படிங்கிறது. இந்த கல்வி நிறுவனத்துக்கு 3 வகையான கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிடெக் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த கோர்சஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 66 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. 4 வருட படிப்புகளாக நீங்க படிக்கலாம். பிடெக் இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 66 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இது டூயல் டிகிரியா வந்து பிடெக் அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எம்டெக் அப்படிங்கிற உங்களுக்கு கோர்ஸ் வந்து 22 இடங்கள் அப்படிங்கிற இந்த கல்வி நிறுவனத்தில் இருக்குது. இந்த கல்வி நிறுவனத்துல படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்குது. இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி வரக்கூடிய டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 100% ஃப்ரீ ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க இங்க படிக்கிறப்ப உங்களுடைய சிஜிபிஏ அப்படிங்கிறது 9 and above அப்படிங்கிற ஸ்கோரை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஐஏஎஸ்டில நீங்க படிச்சு வரக்கூடிய மாணவர்களுடைய சிஜிபிஏ வந்து 7 மற்றும் அதற்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இஸ்ரோல வந்து இமீடியட்டா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்க இருக்குது. மாணவர்கள், இது போன்ற நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள்ல நீங்க போய் படிக்கணும்னா அதுக்கு நீங்க எழுத வேண்டிய ஒரு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறதா ஜேஇ அட்வான்ஸ். இந்த தேர்வை பொறுத்தவரை உங்களுக்கு 2 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 2 பேப்பருமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 பாடங்கள்ல இருந்து உங்களுக்கு வினாக்கள் இடம்பெற்றிருக்கும்.
இதுல கொஸ்டின் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப், நியூமெரிக்கல் டைப் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து 3 மணி நேரம் உங்களுக்கு நடக்கக்கூடியதா இருக்கும். 11th 12th இருந்து உங்களுக்கு முழுக்க கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. 2022 அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ 11th பொறுத்தவரையிலும் பிசிக்ஸ் 33%, 12th வந்து 67% கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் 11th 44%, 12th வந்து 56%, மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையிலும் 11th 50%, 12th 50% உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. நீங்க 11th 12th நல்ல தரவா இருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுகளை ரொம்ப ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ட்டு இருக்குது. அவர்களே, இது வந்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. இந்த வாய்ப்புகளை வந்து தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல முறையில் இந்த தேர்வுக்கு நீங்கள் தயார் செய்து தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற்று நல்ல கல்லூரியிலே சென்று படித்து நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கிலே சந்திக்கலாம். நன்றி.